வெல்கம் டு த சேனல். வீட்டில் மீந்து போகிற பொரியை வச்சுட்டு எப்படி டேஸ்டியாக ஒரு மசாலா பொரி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை நறுக்கினது, அப்புறம் பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், மாங்காய் பொடியாக நறுக்குனது, வறுத்த வேர்க்கடலை 2 டீஸ்பூன், அப்புறம் காஞ்ச மிளகா 4, பச்சை மிளகா 1, கேரட்டு அரை கேரட்டு பொடியாக துருவினது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் தக்காளி பழம், ஒரு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான இன்க்ரீடியண்ட் இதுக்கு என்னென்னா பொரி, ஒரு அரை பேக்கெட் பொரி, அதை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு அடுத்தது என்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாம். நம்ம ஒரு இல்பச்சட்டி வச்சுட்டு அதில் பொட்டுக்கடலை கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா நறுக்குன்னு இருக்கும். காஞ்ச மிளகா ஃப்ளேவருக்கு ஒரு 4, அப்புறம் கருவேப்பிலை நல்லா வறுத்தா தான் நல்லா சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதை 3த்தையுமே நல்லா சூடாக்கிக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஒரு 1 நிமிஷம் வறுபடட்டும். இது கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், கடுகு நல்லா பொரியணும். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வறுபட்டோன்னா நல்லா வாசனை வரும். அவ்வளோதான், போதும், வறுபட்டாச்சு. நல்லா கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இல்பச்சட்டியை கீழே இறக்கிட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் கேரட்டு, சீச்ச கேரட் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாங்காய், நறுக்கின மாங்காய் இருந்தது அது, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இது எல்லாமே அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தடவை எல்லாத்தையும் கொட்டிட்டு ஒரு கரண்டியை வச்சுட்டு இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் இதில் ஒன்றொன்றில் இந்த கேரட், துருவின கேரட்லலாம் அந்த மசாலா தூள் படியும். மேலே பொரி, அரை பேக்கெட் பொரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அந்த பொரி போட்டுட்டு அதையும் வச்சுட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா ஒன்று போல் இதில் கரண்டியை விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணோன்னா, கடைசியாக தான் தக்காளி இருக்கு இல்லையா, அந்த தக்காளியை கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ணணும். இல்லைன்னா முன்னாடியே ஆட் பண்ணோன்னா பொரி சொதன்னு ஆகிடும். அந்த தக்காளியை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக ஒரு லெமன் 2ஆக நறுக்கிட்டு அதை இதில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அந்த சார் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி 2 மூடியும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்று போல் திரும்ப நல்லா உட்காந்து கலக்கணும். எல்லாம் கலந்ததுக்கப்புறம் தான் சூப்பராக டேஸ்டியாக நல்லா மசாலா பொரி நம்மளுக்கு ரெடி ஆகும். ஓகேங்களா? இப்போ எல்லாம் கலந்துக்கலாம் பாருங்கள். தக்காளி, அந்த லெமனு, அந்த எல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் வரும். எல்லாத்தையும் போட்டு நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு இது நல்லா கரண்டியை வச்சுட்டு எல்லா பக்கமும் பொறுமையாக பார்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான மசாலா பொரி ரெடி.
பாருங்கள் எப்படி இருக்குது அவுட்கம் பாருங்கள். நல்லா பொறுமையாக கலந்து விடணும் எல்லா பக்கமும். அப்போ தான் உப்பு, அந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதெல்லாம் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆல்ரெடி பொரியில் உப்பு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பொரி ரெடி. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் பொரி இருந்ததுன்னா வீணாக போகாது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்ல ஒரு ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.